பாரதிய ஜனதா கட்சியை பாசிச இயக்கம் என்று சொல்லுகிறவன் அவன் ஒரு முட்டாள். தாங்கள் ஏதோ பெரிய வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக. ஆனா எங்கேயாவது எவனோ ஒருத்தன் வழக்கு போட்டானா, மோடி போட்டார் வழக்கு, ரெய்டு விட்டார். ரெய்டெல்லாம் விட்டு எல்லாம் பண்றதா இருந்தா இவங்க எல்லாம் எங்க இருப்பான்? ஆடுற வரைக்கும் ஆடு, அவனா ஆடி அடங்கு. விஜய் வளருகிற விஜய்க்கு அழகல்ல. இனி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவது நல்லதல்ல. பரமபிதாவே அழைச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனால நீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. சரி, அவர் கட்சி தொடங்கி இருக்கார், வேகமா வளர்றதுக்காக அவர் சில வார்த்தை ஜாலங்களை தயாரித்திருக்கிறார். எந்த வகையிலுமே அவர் நாங்கள் பாசிசம் என்று, எங்களுடைய இயக்கம் பாசிசம் என்று சொல்லப்படுமையானால் பாரதிய ஜனதா கட்சி அவர் குறிப்பிட்டிருப்பாரே, ஆனால் அவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ அல்லது சொல்லுகிறவர்களோ அல்லது அவராகவே புரிந்திருக்கிறாரோ, அவர் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை பாசிச இயக்கம் என்று சொல்லுகிறவன், அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, உலக அரங்கில் இருந்தாலும் சரி, அவன் ஒரு முட்டாள். இந்த இயக்கத்தை போய் பாசிச இயக்கம் என்று சொன்னால் நேருவே சொல்ல தயங்கிய வார்த்தை இந்த வார்த்தை. ஜவஹர்லால் நேரு அவர்களாலேயே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பாசிச இயக்கம் என்று சொல்ல தயங்கிய காலம் உண்டு. ஆக இந்த இயக்கத்தை பார்த்து வார்த்தைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப வேகமாக அவர் சொல்லிவிட்டார். ஊருக்கு அழைச்சும் புல்லா கோயிலாண்டி என்கிற நிலைமையோடு எவனை எடுத்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சாதாரணமாக எள்ளி நகையாடுகிற போது, இவன் பெரிய ஆளா இருப்பான்ப்பா, மோடி இவ்வளவு தூரம் எதுக்குறார், உலகமே போட்டுக்கிற மோடியை இவன் எதுக்குறாயா, அப்ப இவன் பெரிய ஆளா. இந்த வடிவேல் போவான் பாருங்க ஒரு சினிமா, இதுல நானும் ரவுடி தான், என்னை கூட்டிட்டு போன்னு. அப்படி மோடியை எதிர்ப்பவர்கள், மோடியை சாதாரணமாக நினைப்பவர்கள், தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, தங்களுடைய பிம்பத்தை பெரிதாக காட்டிக் கொள்வதற்காக, தாங்கள் ஏதோ பெரிய வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக அப்படி செஞ்சு இப்படித்தானே இருக்காரு, அப்படி பேசி இவரை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. ஆனால் எங்கேயாவது எவனோ ஒருத்தன் வழக்கு போட்டானா, மோடி போட்டார் வழக்கு, ரெய்டு விட்டார். ரெய்டெல்லாம் விட்டு எல்லாம் பண்றதா இருந்தா இவங்க எல்லாம் எங்க இருப்பான்? எவனா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த காலத்திலும், அதுவும் குறிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையாது. ஆடுற வரைக்கும் ஆடு, அவனா ஆடி அடங்கட்டும். அவனா ஆடி கால் மடிஞ்சு போய் சவளையாகி கீழே விழுவிட்டோம் என்று விடுவதுதான் எங்களுடைய இதை தவிர, ஆக எங்களை பார்த்து பாசிசம் என்று சொல்லுவது என்பது விஜய் வளருகிற விஜய்க்கு அழகல்ல. இனி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவது நல்லதல்ல. நீங்கள் ரெண்டு கையை நீட்டி பரமபிதாவே அழைச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனால நீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. எங்களுடைய கட்சியை பார்த்து பாசிச இயக்கம் என்று சொன்ன அந்த பாவம், நீங்க எவ்வளவுதான் கையை விரிச்சு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. மாத்திக்கணும், திருந்திக்கணும்.